ஒரு கோழி முட்டையை நம்ம அவிச்சு சாப்பிடும்பொழுது சில நேரங்களில் இந்த மஞ்சக்கரு மேலே க்ரீனிஷ் ஆஷ் கலரில் ஒரு லேயர் கோட்டாக இருக்கும். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மள பெரும்பாலான பேர் இந்த க்ரீனிஷ் ஆஷ் கலரில் ஒரு லேயர் சில நேரங்களில் இந்த மஞ்சக்கரு மேலே கோட்டாக இருக்கிறத பார்த்துருப்போம் இல்லையா? இது எதனால் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முட்டையை நம்ம அதிகப்படியாக பாயில் பண்ணும்பொழுது இந்த நிறம் உற்பத்தி ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையிலேருந்தே உற்பத்தி ஆகி தான் அந்த மஞ்சக்கரு மேலே கோட்டாகுது. பொதுவாக ஒரு கோழி முட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வாட்டரோடைய பெர்சன்டேஜ் மட்டுமே பார்த்திங்கன்னா மோர் தென் 80% மேலே இருக்காங்க. ப்ரோட்டீனுடைய பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 10% மேலே இருக்காங்க. கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா மோர் தென் 0.80% மேலே இருக்காங்க. ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோர் தென் 0.18% மேலே இருக்காங்க. ஆஷ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.40% மேலே இருக்காங்க. இந்த ஆஷ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கிடையாது, மினரல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே குறிப்பாக அந்த மஞ்சக்கரு மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சக்கருவில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டருடைய பெர்சன்டேஜ் மோர் தென் 58% மேலே தான் இருக்காங்க. அதுலேயும் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே இருக்காங்க. பட் அதில் ஃபேட் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 26% மேலே ஃபேட் மட்டுமே இருக்காங்க. பொதுவாக முட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் அதில் மஞ்சக்கருவில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் அதிகமாக இருக்குதுன்றதையும் நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஒரு முட்டையை நம்ம அதிகப்படியாக பாயில் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரோட்டீன் மாலிகுல் இருக்கு இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க, அதாவது ஸ்ப்ரிங் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி உருவாகிருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீன் மாலிகுல் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லையா, அதாவது புரோட்டீன் மாலிகுல் ஸ்ப்ரிங் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா டீநேச்சர் ஆகும். அதாவது அதில் இருக்கக்கூடிய அயனிக் பாண்ட்லாம் பிரேக் ஆகும். ஸோ அந்த டீநேச்சர் ஆகும்பொழுது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் மாலிகுல் செயின் மாதிரி மாறிடுவாங்க. அப்படி மாறும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மாலிகுலுக்கு மத்தியில் கோவலன் பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் கட்டியில் நிறைய கோவலன் பாண்ட் உருவாகும் பொழுது ஸ்ட்ராங் பாண்டாக கிரியேட் ஆகுறாங்க. அதனால தான் நம்ம ஒரு முட்டையை அவிச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு திடப்பொருளாக மாறுறதுக்கு இதுதான் காரணம். அதாவது ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த முட்டையை அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரப்பர் மாதிரி இருக்குது இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து டீநேச்சர் ஆகி ஸ்ட்ரைச்சனாக மாறுறாங்க. அப்படி மாறின பிறகு நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுலுக்கு மத்தியில் என்ன நடக்குது, உங்களுக்கு கோவலன் பாண்டு கிரியேட் ஆகுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த புரோட்டீன் மாலிகுல்னு சொன்னாலே அந்த புரோட்டீன் மாலிகுலில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்காங்க. இந்த அமினோ ஆசிட்ஸில் சல்ஃபர் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் இருப்பாங்க இல்லையா. இந்த சல்ஃபர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாறுவாங்க. அதாவது H2S கேஸாக மாறுவாங்க. அதாவது அழுகிய முட்டை வாடைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அது இந்த H2S கேஸ் தான். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபர்தராக என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் அதிகப்படியாக முட்டையை பாயில் பண்ணும்பொழுது அயன் இருக்கார் இல்லையா, அதாவது மஞ்சக்கரில் மினரல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அயன் கூட போய் இந்த H2S கேஸை ரியாக்ட் ஆகி ஃபெரஸ் சல்ஃபைடாக மாறுறாரு. அந்த ஃபெரஸ் சல்ஃபைடு தான் உங்களுக்கு அந்த மஞ்சக்கரு மேலே க்ரீனிஷ் ஆஷ் கலராக கோட் ஆகுது. ஓகேவா. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சக்கரு மஞ்சளாகவும் இருக்கும், சில நேரங்களில் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு தான் அந்த கலரை டிசைட் பண்ணுது. சரியா. ஸோ இது ஒரு கெமிஸ்ட்ரி தான். இன்னொரு முறை நீங்கள் முட்டையை அவிச்சு சாப்பிடும் பொழுது அந்த மஞ்சக்கரு மேலே க்ரீனிஷ் ஆஷ் கலரில் ஒரு லேயர் கோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை ஒரு முறை ஞாபகப்படுத்தி பாருங்கள், அது ஃபெரஸ் சல்ஃபைடு. இதனால் ஏதாவது டாக்ஸிசிட்டி நம்ம உடம்பு கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் உற்பத்தி ஆன மாதிரி இது வரைக்கும் நம்ம மெடிக்கலாக எதுவும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. பட் இருந்தாலும் ஒரு முட்டையை அளவாக அவிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னொரு முறை நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெமிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி.